அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் சிட்டியில் வந்து மகளிருக்கான தினத்தில் வந்து நம்ம இருக்கிறோம். இது ஒரு எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சுரோபதி கான்செப்டில் வரக்கூடியது அக்குபஞ்சர் அப்படிங்கிறது. இது சீனத்துடைய பாரம்பரிய மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான நோய்களுக்கும் வலிகளுக்கும் சிறந்த முறையில் வந்து இதில் வந்து சிகிச்சை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இது நாள்பட்ட ஒரு வலிகள் சார்ந்த பிரச்சனை, தீராத ஒரு நோய்களுக்கு, நாள்பட்ட வலிகள் சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இது அமைகிறது. இதில் பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் மட்டும் கிடையாது. இதில் அக்குபஞ்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பிங் தெரப்பி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ஸாலஜி, இன்னும் சொல்ல போனாக்கா எலக்ட்ரோ தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைத்தியமும் இருக்குது. இதோட நம்ம கூடுதலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ஹோமியோபதி அப்படிங்கிற ஒரு ஒரு பாரம்பரிய ஒரு மருத்துவத்தை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த எலக்ட்ரோ ஹோமியோபதிங்கிறது ஹோமியோபதியிலே உள்ள ஒரு டிவிஷன் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா வைட்டேஷன் ஆஃப் பிளட் அண்ட் லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல உள்ள நிணநீர் மண்டலத்தையும் ரத்த ஓட்டத்திலையும் வரக்கூடிய குறைபாடுகள்னு வரக்கூடிய நோய்களை சரி பண்ணக்கூடிய ஒரு தீர்வு. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான நோய்களுக்கும் உள்ளதில் இதில் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் மாதிரியும் இருக்குது, ட்ராப்ஸ் மாதிரியும் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிறப்பு மாதிரி உள்ள கண்டென்ட்டாக இருக்குது. இது அனைத்து விதமான நோய்களுக்கும் நம்ம வந்து சிறந்த முறையில் மருத்துவம் பார்த்துட்ருக்கோம். இது குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரையும் எடுத்துக்கூடிய ஒரு மெடிசன்ஸ் இது. இது வந்து எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாதது. இது கன்சியூம் பண்ணுறது சப்பி சாப்பிடக்கூடியது. எப்படி ஹோமியோபதி டேப்லெட் நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பிளான்ட் பேஸ்டு உள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஹேர் ஆயில் இருக்குது, டேண்ட்ராஃபு. ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பொடுகு சம்மந்தப்பட்டது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமுடி கொட்டுறது, இன்னும் சொல்ல போனோம்னா இளைநரை அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு வந்து சிறந்த ஒரு தீர்வாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உடல் சம்மந்தப்பட்ட வலிகளுக்கு நம்ம வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து மேலேருந்து கீழே வந்து நம்ம உடம்புல அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்துருக்கும். கீழேருந்து வரக்கூடிய கெட்ட ரத்தம் வந்து மேலே வராமல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா காஃப் மசில்னு சொல்லக்கூடிய ஆடு திசையில் உள்ள அந்த இடத்துல வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறோம், கீழேருந்து மேல் வரையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னா இது வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டான முறையில் நம்ம ஏற்க வைக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது கால் பாதத்தில் வரக்கூடிய வலிகள், இன்னும் சொல்ல போனால் கால் பாதத்தில் 70,000 நரம்புகளுடைய முடிச்சு அது கீழே இருக்குது. நம்மளுடைய கால் பாதத்தில் ஒவ்வொரு ஆர்கனுடைய ரெஃப்ளெக்ஸ் பாயிண்ட் சொல்லக்கூடியது இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் பாதத்தில், அதாவது நின்று நடக்க முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணலாம், சேரில் மாதிரி ஏதாவது ஒரு உட்கார வச்சுட்டு நம்ம காலில் வந்து நம்ம இதை மாதிரி உருட்டி விடலாம். இது வந்து காலில் பிளட் சர்க்குலேஷன் கொடுத்து அதில் உள்ள ரெஃப்ளெக்ஸ் பாயிண்டாக இருக்கக்கூடிய மற்ற ஆர்கங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதேமாரி இது பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது ஆர்கனில். அதேமாரி வந்து இது என்ன பண்ணலான்னா கையிலையும் இதுமாரி நம்ம வந்து இது பண்ணும்பொழுது கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா LI4 கிளிப்னு சொல்லுவாங்க. பிளட் குளுக்கோஸ் லெவலில் ப்ரெஷரை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வலி சம்மந்தப்பட்டதுக்கு இது வந்து கிளிப்பிங் வந்து நம்ம இதை மாதிரி நம்ம போடக்கூடிய ஒரு இது மாதிரி போடுவாங்க. இதில் டபுள் மேக்னெட் இருக்கிறதுனால இது என்னன்னா பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்து வலியும் என்ன பண்ணுது, குணப்படுத்துது. இதேமாரி பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டன் மேக்னெட்டிக் பால். இது அதே மாதிரி தான், ஹேண்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அந்த கைகளில் உள்ள அந்த ஆர்கனுடைய ரெஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸில் கொஞ்சம் நம்ம அந்த பால் மூமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அதில் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகி எனர்ஜி வந்து உடம்பு கிடைக்கக்கூடியது. அதேமாரி சொல்ல போனால் இது வந்து ஃபுட் மேட்டு. இந்த ஃபுட் மேட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். உங்களுக்கு நம்ம கால் பாதங்களில் வந்து இருக்கக்கூடிய அந்த நரம்புகளுடைய முடிச்சில் உடைய பிளட் சர்க்குலேஷனை கொஞ்சம் கொடுத்து ஆர்கனுக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கக்கூடியது தான் இது. இது வந்து வாக்கிங் போகாமல் இருக்கிறவங்களுக்கு நின்ற நிலையிலே இருந்து நம்ம நிற்கலாம், அதுலேயும் நடக்கலாம். அதில் இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன இது தான். இது வந்து 7 மேக்னெட்டிக் பால். இது 360 ரொட்டேஷனில் ஓடக்கூடியது. இது வந்து ரொட்டேட் பண்ணலாம், காஃப் மசில் எப்படி பண்ணுறோமோ அது. இதில் வந்து உட்டன் டைப்பில் உள்ளது, நம்மளுடைய ட்ரெடிஷ்னலாக உள்ள மரத்துலேருந்து வந்து இது பண்ணது. இதை வந்து நம்ம ரோலிங் பண்ணிக்கலாம். இதுமாரி எந்தெந்த இடத்துல வந்து பிளட்டு மூமெண்ட்ஸ் இல்லை, பிளட் சர்க்குலேஷன் இல்லையோ அந்த இடத்துல பெயின் இண்டிகேஷன்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து நம்முடைய பேக் சைடில் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம காலில் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொருத்தவங்களுடைய ஹெல்ப் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடியது இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே பார்த்தோம் ஃபுட் மேட் பார்த்தோம். ஃபுட் மேட் பார்த்து நடக்க முடியாதவங்களுக்கு ஒரே நின்ற நிலையிலேயே நம்ம வந்து நிற்க வச்சு இல்லைன்னா அதுலேயே வாக் பண்ணுற மாதிரி பிளட் சர்க்குலேஷன் கொடுக்குறது இது ஃபுட் மேட்டு. இது பார்த்தீங்கன்னா அக்குப்ரெஷர் செப்பல். இது அக்குப்ரெஷர் செப்பல் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் உள்ளவங்களுக்கு. இப்போ லேடிஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிச்சனில் நின்று ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வலி இருக்கும். ஸோ ஒரே இடத்துல நின்று வேலை பார்க்கக்கூடியவங்க, அந்த ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க, இல்லைன்னா டீச்சர்ஸு, இதேமாரி உள்ளவங்க அதிகமாக நின்றாங்கன்னா அவங்களுடைய உடலுடைய பாடியுடைய இதை வெயிட் தாங்க முடியாமல் அவங்களுடைய மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கால் பாதத்தில், கணுக்காலில், முழங்கால் முட்டில் இதேமாரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால் வீக்கம் ஏற்படும். ரெண்டாவது பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வலி அதிகமாக ஏற்படும். அது வந்து இந்த செப்பல் போட்டு வாக் பண்ணாங்க, இல்லை செப்பல் போட்டு ஒரே நிலையில் நின்றாங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வேப்பரைசர்னு சொல்லக்கூடியது. இந்த வேப்பரைசர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஏஜ்டு பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும்.
அந்த மூச்சோட சிரமமாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு நெபுலைசர் வைப்பாங்க. இது நெபுலைசர் வைக்காமல் ஹாஸ்பிட்டலே போகாமல் நம்ம வந்து வீடுகள்லேயே இதை மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கால்வாசி வாட்டரை வந்து நீங்கள் ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ட்ராப் இருக்குது, நமக்கு எலக்ட்ரிக் ஆயில் சொல்லக்கூடிய இந்த ஆயில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஓம இலை, பச்சை கற்பூரம், புதினா உப்பு அப்படி தயார் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஆயில். இந்த எலக்ட்ரிக் ஆயிலை வந்து ஒரு ட்ராப்போ இல்லை 1.5 ட்ராப்பும் நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளக் பாயிண்டில் வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு 1 மினிட் 2 மினிட்ல வந்து நம்ம இன்ஹேல் பண்ணோம்னா அதோடைய ரெப்ரஸன்டேட்டிவ் சிஸ்டத்தில் உள்ள அந்த மூச்சு குழாயில் உள்ள அலர்ஜியில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணும். இது சைனடிஸ் ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து மூச்சு விடுறது சிரமமாக இருக்கிறது, வீசிங் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு, சளி தொந்தரவு உள்ளவங்களுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி அழகு சார்ந்த குறிப்புகளை பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீடில் டெர்மோட் ரோலர் சிஸ்டம் சொல்லக்கூடியது. இது ஃபேஷியல் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்காக உள்ளது. நம்ம ஃபேஷியல் க்ரீம் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதனுடைய ஈரப்பதத்தை நல்லா ஒத்தி எடுத்து தொடச்ச பிறகு க்ரீம் அப்ளை பண்ணி ஃபேஸில் ரோலிங் பண்ணும்போது கோலஜன் செல்ஸ் வந்து ரெஜுனேஷன் பண்ணக்கூடிய இந்த சிஸ்டம் இதில் இருக்குது. இதுவும் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இது மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு இந்த மருத்துவத்தின் மூலமாக நம்ம தீர்வு கொடுக்குறோம் இறைவனுடைய அருளால். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த நேச்சுரோபதி கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர், அதில் வந்து பார்த்திங்கன்னா யோகா இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா மைண்டையும் மனதையும் உடலையும் சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு வைத்தியம் இந்த சிறந்த முறையில் நம்ம இந்த இதில் இருக்குது. ஆகவே இந்த அற்புதமான ஒரு மருத்துவத்தை பயன்படுத்தி அனைவரும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.